ஊர் ஊருக்கு போயிட்டு தலைவர் சிலைலாம் திறந்து வைக்கிறோமே எதுக்காக? அவங்களோட பெருமையை ஊருக்கெல்லாம் சொல்கிறதுக்காகவா? நோ, நெவர். அப்புறம் எதுக்குப்பா ஒவ்வொரு வருஷமும் போய் மாலை போட்டு மரியாதை செலுத்துறதுக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் விவரமாக கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி காரணமே வேறு. அந்த காரணம் என்ன காரணம் சொல்கிறாரு? சொன்னது யார்? தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் தான் இப்போ அம்பேத்கர் சிலை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அம்பேத்கர் சிலையை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அவர் அந்த மேடையில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளே இதே மாதிரி ஏற்கனவே ஒரு அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சுருக்கோம், இப்போ ரெண்டாவதாக திறந்து வைக்கிறோம், அது போக கலைஞர் சிலை திறந்து வைக்கிறோம், பெரியார் அவருடைய சிலையை திறந்து வைக்கிறோம், எதுக்காக இந்த சிலையெல்லாம் திறக்கிறோம் அப்படின்னு டக்குன்னு கேட்டு ஒரு பாஸ் அவுட்டா என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு ஆச்சா நீங்கள் திறந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் பாஸே விடாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தலைவர்கள் சிலையை திறந்து வைப்பது கொள்கையை மக்கள் மனதில் பதிய வைப்பதற்காக. அவங்க எதற்காக போராடினாங்க, என்ன கருத்தெல்லாம் சொன்னாங்க, என்ன கொள்கைக்காக அவங்க நின்னாங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சிலையெல்லாம் திறந்து வைக்கிறோம், அதுதான் காரணம் அப்படின்னு காரணத்தை சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஏற்கனவே இந்த காஞ்சி வடக்கு மாவட்டத்தில் இரண்டாவது சிலையை ஏற்கனவே அம்பத்தூர்ல குன்றத்தூர்ல முதல் சிலையை திறந்து வச்சேன். இன்னைக்கு இந்த இரண்டாவது சிலையை திறந்து வைக்கின்ற வாய்ப்பை அன்பரசன் அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. வாய்ப்பு அளித்த அண்ணன் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி தொடர்ந்து அண்ணன் அம்பேத்கருடைய சிலை, தந்தை பெரியாருடைய சிலை, பேரறிஞர் அண்ணாவுடைய சிலை, டாக்டர் கலைஞருடைய சிலையை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாம் திறந்து வச்சுட்டு இருக்கோம்னா அதற்கு என்ன அர்த்தம்? ஏதோ அடையாளத்துக்காக மட்டும் அவங்களுடைய சிலைகளை நம்ம திறக்கல. தமிழ்நாடு முழுக்க நம்முடைய தலைவர் பேசிய கொள்கையை, லட்சியத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் தான் அர்த்தம். அதுக்கப்புறமா அம்பேத்கர் சிலையை ஏன் திராவிட கழகங்கள் திறந்து வைக்கிறாங்க, திமுக ஏன் திறந்து வைக்குது, அம்பேத்கருக்கும் திமுகவுக்கும் என்னடா சின்னம் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வரலாம். அந்த டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணுறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். திமுகவுக்கும் திராவிட கழகங்களுக்கும் அம்பேத்கருக்கும் மிகப்பெரிய ஒரு உறவு இருக்குது. ஏன்னா திராவிட கழகங்களுக்கு அம்பேத்கர் மீது தனி மரியாதை இருக்குது. உதாரணத்துக்கு பெரியார் அவர்களே சொல்லியிருக்கிறார், எனக்கு தலைவர் அம்பேத்கர் தான், எனக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்கும் தலைவர் அம்பேத்கர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் கலைஞர் அவர்களும் அடிக்கடி பேசுவார், தாடி வச்ச அம்பேத்கர் தான் பெரியார், தாடி இல்லாத பெரியார் தான் அம்பேத்கர் அப்படின்னு அடிக்கடி நிறைய இடத்துல பேசியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு பிரிக்க முடியாத உறவு அம்பேத்கருக்கும் திராவிட கழகங்களுக்கும் இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல விளக்கி சொல்லியிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். திராவிட இயக்கத்திற்கும் அம்பேத்கருக்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு, உறவு உண்டு. அம்பேத்கர் தான் எனக்கும் தலைவர், அம்பேத்கர் தான் எல்லோருக்கும் தலைவர் சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். அதே போல கலைஞர் அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை உண்டு, தனி பாசம் உண்டு. அதனால கலைஞர் அவர்கள் எப்பவுமே சொல்லுவார், தாடி இல்லாத பெரியார் தான் அண்ணன் அம்பேத்கர், தாடி வச்ச அம்பேத்கர் தான் தந்தை பெரியார் என்று கலைஞர் அடிக்கடி பேசுவார். அதுக்கு அடுத்தது இப்போ 5000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணதை பற்றி பேசுகிறார். இந்த 5000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்ததை பார்த்து ஒன்றிய அரசு, பாஜக அரசு ஆடி போயிருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லை, அதனால மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு போய் தேர்தலை ஒட்டி அப்படி போய் ட்ரிப் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எத்தனை தடவை அவங்க போனாலும் அவங்க தரப்புலேருந்து நிதி வரமாட்டேங்குது, சிறப்பான திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டேங்குது, அவங்க மட்டும்தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர். இதெல்லாம் பொறுக்காம தான் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து பல்வேறு வகையில தொல்லைகளை, இடையூறுகளை கொடுத்துட்டு வருது. இன்னைக்கு நம்முடைய கழக தலைவருக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கை பார்த்து ஒன்றிய பாஜக அரசு, அதிமுகவும் கடந்து போயிருக்காங்க. அதனால இன்னைக்கு தேர்தல் அறிவிச்ச உடனே, தேர்தல் அறிவிட்டதுனால ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தொடர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு அவங்க 2 பேரும் மாறி மாறி வராங்களே தவிர தமிழ்நாட்டுக்கான எந்த திட்டங்களும் வர்றதில்லை, எந்த நிதியும் ஒன்றிய அரசு ஒதுக்கிறது இல்லை.